ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு வாஸ்து டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாஸ்துப்படி இந்த 2 பொருட்களை மணி பிளான்ட் செடியின் மண்ணில் வைத்தால் வீட்டில் பணம் பெருகுமாம். வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம். வீட்டின் அழகை மேம்படுத்த பலர் பலவிதமான பொருட்களை வாங்கி வீட்டில் வைப்பார்கள். இன்னும் சிலர் செடிகளை வாங்கி வைப்பார்கள். நீங்களும் செடி பிரியர்கள் தானா? உங்கள் வீட்டிலும் பலவிதமான செடிகளை வாங்கி வளர்த்து வருகிறீர்களா? வாஸ்துப்படி வீட்டில் வைக்கும் எந்த ஒரு பொருட்களுமே அந்த வீட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தும். நீங்கள் உங்களுடைய வீட்டில் செல்வம் பெருக வேண்டும் என்று ஆசைப்பட்டால் பணவரவை அதிகரிக்கும் சில செடிகளை வாங்கி வளர்க்கலாம். அதில் வீட்டில் செல்வத்தை ஈர்க்கும் ஒரு செடி தான் மணி பிளான்ட். இந்த செடியை வீட்டில் வளர்த்து வருவதன் மூலம் வீட்டில் நேர்மறை ஆற்றல் ஓட்டம் அதிகரிக்கும். இதன் விளைவாக வீட்டில் பணம் அதிகம் சேர்ந்து செழிப்பாக இருப்பதோடு வீட்டில் உள்ளவர்களும் நல்ல முன்னேற்றத்தை காண்பார்கள். இந்த மணி பிளான்ட் செடியை வீட்டில் மட்டும்தான் வைக்க வேண்டும் என்பதில்லை. அலுவலகம், கடைகளிலும் வளர்க்கலாம். முக்கியமாக மணி பிளான்ட் செடியை வளர்ப்பதாக இருந்தால், அதுவும் வீட்டில் செல்வத்தை அதிகரிக்க நினைத்தால் மணி பிளான்ட் செடியின் மண்ணுடன் சில பொருட்களை வைக்க வேண்டும். இப்போது வாஸ்துப்படி மணி பிளான்ட் செடியுடன் எந்த பொருட்களை கலந்து வைக்க வேண்டும் என்பதை தான் பார்க்க போகிறோம். மணி பிளான்ட்டை வீட்டில் வளர்க்கும் போது அந்த செடியின் மண்ணில் பாலை சிறிது ஊற்ற வேண்டும். வாஸ்துப்படி மணி பிளான்ட் செடியின் மண்ணில் பாலை ஊற்றுவதன் மூலம் அது நல்ல நிதி நன்மைகளை தரும். கடன் தொல்லையால் அவதிப்பட்டு வந்தால் அதிலிருந்து விடுபடும் வாய்ப்பு கிடைக்கும். அதோடு லக்ஷ்மி தேவியின் ஆசியும் கிடைக்கும். வீடும் செழிப்போடு இருக்கும். மணி பிளான்ட் செடியை வீட்டில் நடும்போது அந்த மண்ணுடன் சிறிது சர்க்கரையை சேர்த்து கலந்து கொள்ள வேண்டும். இப்படி சர்க்கரையை சேர்ப்பதால் அது வீட்டில் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும். வாஸ்துப்படி மணி பிளான்ட் செடியில் சர்க்கரை சேர்ப்பதன் மூலம் வீட்டில் பண இழப்பு எதுவும் ஏற்படாது. மாறாக வீட்டில் செல்வம் பெருகும். இது தவிர ராகுதோஷம் இருந்தாலும் அது நீங்கும். வீட்டில் வைக்கும் எந்த ஒரு பொருளுமே செடியும் சரியான திசையில் இருந்தால்தான் நற்பலனை பெற முடியும். அந்த வகையில் வாஸ்துப்படி மணி பிளான்ட் செடியை சரியான திசையில் வைத்து வளர்த்தால்தான் வீட்டில் பணம் அதிகம் சேரும். மணி பிளான்ட் செடியை வைக்க சிறந்த திசை தென்கிழக்கு திசை அல்லது தென்கிழக்கு மூலை. இந்த திசையின் அதிபதி விநாயகர், சுக்கிரன். இந்த திசையின் கிரகமாக கருதப்படுகிறது. இந்த திசையில் மணி பிளான்ட் செடியை வைத்து வளர்த்தால் அது வீட்டில் செல்வம், மகிழ்ச்சி, செழிப்பு ஆகியவற்றை கொண்டு வரும். மணி பிளான்ட் செடியை வீட்டில் நட்ட பின்னர் அதன் வேர் பகுதியில் ஒரு சிவப்பு நூலை கட்ட வேண்டும். வாஸ்துப்படி மணி பிளான்ட் செடியில் சிவப்பு கயிற்றை கட்டும்போது மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும். அதற்கு அதிகாலையிலேயே எழுந்து குளித்த பின்பு தூய்மையான ஆடைகளை அணிய வேண்டும். பின்பு லக்ஷ்மி தேவியின் முன்பு ஒரு சிவப்பு கயிற்றினை வைத்து முறைப்படி வணங்கி கற்பூரம் ஏற்றி ஆரத்தி காண்பித்து அதன் பின் அந்த கயிற்றை மணி பிளான்ட் செடியில் கட்ட வேண்டும். இப்படி கட்டிய பின் சில நாட்களிலேயே சுப செய்திகள் பெறுவதை காணலாம். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.